பைபிள் மைண்ட் சார்பாக உங்கள் யாவருக்கும் எங்களுடைய வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறோம். பொதுவாக இந்த கிறிஸ்துவத்தில் இப்பேற்பட்ட ஸ்டேட்மெண்ட் சொல்வது உண்டு. எனக்கும் தேவனுக்கும் தெரியும், என்னுடைய வாழ்க்கையை தேவன் அறிந்திருக்கிறார், என்னோடு தேவன் இருக்காருங்கிறத நான் நம்புகிறேன் அப்படின்னு சொல்வது உண்டு. உண்மைதான், அது அவர்களுடைய தனிப்பட்ட அனுபவமும் உணர்வுகளும். ஆனாலும் கூட தேவன் தன்னோடு இருக்கிறதை மற்றவர்களாலும் அறியப்பட வேண்டும் என்பது தேவனுடைய எதிர்பார்ப்பு. மத்தேயு 5வது அதிகாரத்தில் தேவன் சொல்லுகிறார், விளக்கை கொளுத்தி யாரும் மரக்காலால் மூடி வைக்க மாட்டார்கள், மலை மேல் இருக்கிற பட்டணம் மறைக்கப்பட மாட்டாது என்று சொல்கிறார். அப்ப தேவன் நம்மோடு இருக்கிறார் என்பதை மற்றவர்கள் அறியும்படிதான் கிறிஸ்தவ வாழ்வு அமைந்திருக்கிறது என்பதை தேவன் அறிந்திருக்கிறார். தேவன் அதை எதிர்பார்க்கவும் செய்கிறார். இப்ப என்ன ஒரு கேள்வி என்றால், பல மக்கள் தேவன் தன்னோடு இருக்கிறதாக நம்புகிறார்கள், ஆனால் உண்மையாகவே தேவன் அவர்களோடு இருக்கிறார்களா என்ற கேள்வி இல்லை. நாம் நினைத்து கொண்டிருக்கலாம், நான் தேவனோடு இருக்கிறேன், தேவன் என்னோடு இருக்கிறார், எனக்கும் தேவனுக்கும் நல்ல உறவு இருக்கிறது அப்படி என்று நாம் நினைத்து கொண்டிருக்கலாம். ஆனால் உண்மையாகவே தேவன் நம்மோடு இருக்கிறாரா என்பதை சில அறிகுறிகளை வைத்து நாம் சிந்திக்கலாம். ஒரு 5 காரியங்களை வைத்து தேவன் ஒருவரோடு இருக்கிறாரா இல்லையா என்பதை நாம் வேதாகமத்தின் அடிப்படையில் நாம் புரிந்து கொள்ளலாம். முதலாவது, தேவன் ஒருவருடைய வாழ்வில் இல்லை என்றால் அவருடைய வாழ்க்கையில் ஒரு வெறுமையான உணர்வும் வருத்தமும் மற்றும் சமாதானமற்ற ஒரு நிலை இருக்கும். இங்கு நான் பாடுகளை பற்றியும் கஷ்டங்களை பற்றியும் பேசவில்லை. ஏனென்றால் கிறிஸ்தவ வாழ்வில் பல நேரங்களில் பாடுகளோடும் அல்லது வேதனைகளோடும் கஷ்டத்தோடு வாழக்கூடிய நிலை இருக்கும். முதல் நூற்றாண்டு கிறிஸ்தவ வாழ்வில் இருந்து அதை நாம் படிக்க முடியும். வேதாகமத்திலும் பல சூழல்களை நாம் படிக்க முடியும். நான் இங்கு பாடுகள் உள்ள வாழ்க்கையை பற்றி பேசவில்லை. இவர்களுக்கு எல்லாமே இருக்கும், ஆனால் ஒரு சமாதானம் இருக்காது. இவர்களுக்கு எல்லாமே இருக்கும், ஆனால் ஒரு வெறுமையாக இருப்பார்கள். ஒரு மன நிறைவு இல்லாமல் ஏதோ ஒரு வருத்தத்தோடும் கஷ்டத்தோடுமே வாழ்ந்து கொண்டிருப்பார்கள். அது மட்டுமல்ல, இவர்களுடைய வருத்தத்திற்கும் வெறுமைக்கும் கிறிஸ்து காரணமாக இருக்க மாட்டார், அல்லது கிறிஸ்துவினுடைய நீதி காரணமாக இருக்காது, இவர்களே காரணமாக இருப்பார்கள். இவர்கள் ஏதாவது ஒரு தவறான முடிவு எடுத்திருப்பார்கள், அல்லது இவர்கள் மாற வேண்டிய விஷயத்துல மாறாமல் இருப்பார்கள், அல்லது ஒரு தவறான ஒரு எண்ணத்தில் வாழ்ந்து கொண்டு இருப்பார்கள். இதுதான் இவர்களை என்ன பண்ணும்? கஷ்டப்படுத்தும், வெறுமைப்படுத்தும், அல்லது ஒரு மன கலக்கத்தை தரும். ஆனால் அதை உணராமல் என்ன பண்ணுவார்கள்? தேவன் எனக்கு இப்படிப்பட்ட ஒரு வாழ்க்கையை தந்து விட்டார், தேவன் எனக்கு இப்படிப்பட்ட சூழலை தந்து விட்டார் என்று சொல்லி தேவனை குறை சொல்லி கொண்டே தேவனோடு இருப்பதாக சொல்வார்கள். நாம வேதாகமத்துல கூட சவுலுடைய வாழ்க்கையில பார்க்க முடியும். அவன் ஒரு அரசனாக இருந்தான், ஆளுமையில் இருக்கக்கூடியவனாக இருந்தான். ஆனால் எல்லாம் இருந்தாலும் கூட அவனோடு தேவன் இல்லாமல் இருந்ததற்கு அவன் மனக்கலக்கமும் அல்லது வருத்தமும் வெறுமையும் உணர்ந்தான். அது போன்றுதான் பல நிலைகளில் நாம் மனக்கலக்கம், வெறுமை, வருத்தம் எல்லாம் நம்முடைய முடிவுகளை சார்ந்து நாம் தவறான எடுத்த முடிவுகளால் இருக்குமானால் தேவன் நம்மோடு இல்லை என்பதை வேதாகம் நமக்கு கற்றுக் கொடுக்கிறது. இரண்டாவது, பாவத்தை மேற்கொள்ளாமை. நம்மிடத்தில் ஏதாவது ஒரு பாவம் இருக்குமானால் அல்லது ஒரு இடத்தில் ஏதாவது ஒரு பாவம் இருக்குமானால் அந்த பாவத்தை இயல்பாக்குவது, அந்த பாவத்தை நார்மலைஸ் பண்ணுவது. இது இயல்பு தானே, எல்லாரும் செய்வது தானே, இந்த உலகத்தில் அதை செய்யாமல் வாழ முடியுமா, இந்த உலகத்தில் அது இல்லாமல் இருக்க முடியுமா, எல்லாரும் செய்கிறபடினாலே அது ஒரு இயல்பு தானே அப்படி என்று சொல்வார்கள். பாவத்தை பாவமாக தான் தேவன் பார்க்க சொல்லுகிறார். பாவத்தை ஒரு பண்பாகவோ அல்லது வாழ்வின் ஒரு அங்கமாகவோ அல்லது தவிர்க்க முடியாத ஒன்றுங்க அப்படி என்பது போல பாவத்தை பார்க்கக்கூடாது. ஆனால் ஒருவர் தேவனோடு இல்லை என்றால் அவர்கள் என்ன சொல்வார்கள் என்றால், தான் செய்கிற பாவம் அல்லது தன்னோடு இருக்கக்கூடிய நபர்கள் செய்கின்ற பாவத்தை, இது இயல்பு தாங்க, நாம மனுஷியமாக வாழ்றோம், சரீரத்துல இருக்கிறோம், ஆராதனை வேறு, வாழ்வு வேறு, வாழ்க்கையெல்லாம் தேவன் எதிர்பார்க்கிற மாதிரிலாம் வாழ முடியாது, அப்ப பிரசங்கம் பண்ற மாதிரிலாம் வாழ முடியாது என்று சொல்லி பாவத்தை நார்மலைஸ் பண்ணுவாங்க. அதாவது இன்னும் சொல்ல வேண்டும் என்றால், அவர்கள் அதை பாவமாகவே பார்ப்பதல்ல, அது இயல்பு அப்படி என்று சொல்வார்கள். யார் ஒருவர் பாவத்தை பாவமாகவும் பாவத்தை மேற்கொள்வதற்கான முயற்சி செய்யாமல் இருக்கிறார்களோ அவர்கள் தேவனோடு இல்லை அல்லது தேவனோடு தூரமாக போய்கொண்டு இருக்கிறார்கள் என்பதை வேதாகம் நமக்கு கற்றுக் கொடுக்கிறது. மூன்றாவது, சடங்குகளுக்கு மட்டுமே முக்கியத்துவம் கொடுப்பது. சடங்குகள் என்று சொல்லும்போது உலக சடங்குகள் அல்ல, இந்த ஸ்பிரிச்சுவல் ஆக்டிவிட்டீஸ், அதாவது ப்ரேயர் பண்ணுவது, வேதம் வாசிப்பது, சபைக்கு போவது, உபவாசம் விடுவது, இதெல்லாம் தவறு அல்ல, இதெல்லாம் செய்ய வேண்டும். ஆனால் இவர்கள் இதை மட்டுமே அதிகமாக செய்வார்கள். இதை செய்து தன்னை ஒரு ஸ்பிரிச்சுவலான மனிதர்களாக காண்பிப்பார்கள். நீண்ட நேரம் ஜெபிப்பது, உபவாசம் விட்டு, இன்னைக்கு சனிக்கிழமை நான் உபவாசம் இருப்பேன் பிரதர், நான் வெள்ளிக்கிழமை உபவாசம் இருப்பேன் பிரதர், இத்தனை நாள் உபவாசம் இருப்பேன் பிரதர், நான் இப்படி இவ்வளோ நாள் ஜெபம் பண்ணுவேன் பிரதர், ஒரு வாரம் கூட நான் சபைக்கு போகாமல் இருந்ததே இல்லை பிரதர் என்று சொல்லி அந்த ஸ்பிரிச்சுவல் ஆக்டிவிட்டீஸே முதன்மைப்படுத்தி அதில் அதை செய்து தன்னை ஒரு ஸ்பிரிச்சுவலான நபராக காண்பிப்பார்கள்.
வேதாகமத்தில் இப்படிப்பட்ட நபர்கள் இருந்தார்கள். அப்படிப்பட்ட நபர்களை இயேசு கிறிஸ்து கண்டித்து எடுத்து விட்டார். அவர்கள் யார் என்றால் பரிசேயர்கள். பரிசேயர்களும் தான் மாற வேண்டிய விஷயத்தை மாறாமல், தான் செய்ய வேண்டிய விஷயத்தை செய்யாமல், தன்னை ஒரு ஆவிக்குரிய மனிதர்களாக காண்பிக்க என்னென்ன செய்யணுமோ அதெல்லாம் செய்தார்கள். பெற்றோர்களுக்கு உபசரிக்க வேண்டும், பெற்றோர்களை பராமரிக்க வேண்டும். ஆனால் அவர்கள் அதை உற்சாகப்படுத்த மாட்டார்கள். காணிக்கை கொடுக்க சொல்வார்கள். காணிக்கை கொடுத்து தன்னை பரிசுத்தமானாக காண்பிக்க முயற்சிப்பார்கள். ஆனால் பெற்றோர்களை பார்க்க வேண்டும், பெற்றோர்களை பார்ப்பதினால் தான் பரிசுத்தவான் என்பதை காண்பிக்க மாட்டார்கள். உதாரணத்திற்கு ஒரு ஃபேமிலி ப்ரேயரே ஏதோ ஒரு நாள் தடங்கள் ஆயிடுச்சு, அல்லது ஒரு நாள் ஃபேமிலி ப்ரேயர் பண்ண முடியலன்னா அவங்க என்ன பண்ணுவாங்க, வானத்துக்கும் பூமிக்கும் குதிச்சு அவங்க தகாத வார்த்தைகள்லாம் பேசி திட்டி என்ன பண்ணுவாங்க, அப்படி முக்கியத்துவப்படுத்துவாங்க. ஃபேமிலி ப்ரேயர் நல்லது தான், ஆனால் நான் என்ன சொல்ல வருகிறேன் என்றால், இது மாதிரியான ஸ்பிரிச்சுவல் ஆக்டிவிட்டீஸை மட்டுமே மையப்படுத்தி தன்னை ஒரு ஆவிக்குரிய நபராக காண்பிப்பவர்களிடத்தில் தேவன் கொஞ்சம் கொஞ்சமாக தள்ளி செல்கிறார் என்பதை இந்த வேதாகமம் நமக்கு கற்றுக் கொடுக்கிறது. நான்காவது, பாவத்தின் ஆதிக்கமும் மற்றும் பாவ எண்ணமும் அவர்களை ஆளுகை செய்யும். இவர்கள் சபைக்கு செல்வார்கள், ஈவன் பிரசங்கம் கூட பண்ணுவார்கள், பிரசங்கத்தை கேட்பார்கள், அல்லது நன்கு பாட்டு பாடுவார்கள், எல்லா ஸ்பிரிச்சுவல் ஆக்டிவிட்டீஸும் செய்வாங்க. ஆனால் சைட் பை சைடு அவர்களுடைய எண்ணமும் அவர்களுடைய செயல்களும் பாவத்தின் ஆதிக்கத்தில் இருக்கும். அதாவது அவங்க என்ன பேசினாலும் சரி, அல்லது அவங்க என்ன தீர்மானம் எடுத்தாலும் சரி, அவங்க என்ன செயல் செய்தாலும் சரி, அதில் ஏதாவது ஒரு சுயநலம் இருக்கும், அதில் ஏதாவது ஒரு பாவம் இருக்கும், அதில் ஒரு பாவத்தை மையப்படுத்தின நிலையில் செயல்படுவார்கள். ஆனால் அவர்கள் அதே சமயத்தில் என்ன பண்ணுவாங்க, தேவனோடு இருக்கக்கூடிய நிலையில் இருப்பது போல தன்னை காண்பித்துக் கொள்வார்கள். வேதாகமத்தில் கூட ஒரு மனிதனை பார்க்க முடியும். 3.5 வருடமாக தேவனோடு இருந்தார், தேவனோடு சாப்பிட்டார், தேவனுடைய பிரசங்கத்தை கேட்டார். நாமளாவது எழுதி கொடுத்த பிரசங்கத்தை கேட்கிறோம், ஆனால் அந்த நபர் டைரக்டாவே தேவனுடைய பிரசங்கத்தை கேட்டார், தேவனுடைய அற்புதங்களை பார்த்தார். ஆனால் ஒரு காலகட்டத்தில் அவருடைய மனம் எதை ஆதிக்கம் கொண்டிருந்தது என்றால் பாவமும் பாவ எண்ணமும். அதனால் தான் தேவனை காட்டி கொடுத்தார். அது போன்ற நிலையில்தான் நாம் தேவனோடு இருந்தாலும் கூட, இப்பேற்பட்ட ஸ்பிரிச்சுவல் ஆக்டிவிட்டி செய்தாலும் கூட, ஒருவருக்கு பாவ எண்ணமும் பாவ செயலும் ஆதிக்கம் இருக்குமானால் அவரும் தேவனோடு தள்ளி போய் கொண்டே இருக்கிறார் என்பதை நாம் புரிந்து கொள்ள முடியும். ஐந்தாவதாக, கடைசியாக, தேவனை தேடுவதில் ஆர்வம் குறையும், அல்லது தேவனோடு இருக்கிறேன் என்பதே அவர்கள் தெரியாமல் இருப்பார்கள். இதற்கு நல்ல உதாரணம் வெளிப்படுத்தின விசேஷத்துல லவோதிக்கா திருச்சபையார். லவோதிக்கா திருச்சபையார்ல தேவன் சொல்லுகிறார், வாசல் படியில் நின்று கதவை தட்டுகிறேன் என்று சொல்லி. ஆனா இவங்க தேவனை துதிக்கிறார்கள், தேவனை ஆராதிக்கிறார்கள், தேவனுடைய வார்த்தையை படிக்கிறார்கள். ஆனால் தேவன் வாசப்படியில் நின்று எப்பா கதவை தட்டுறேன், யாராவது திரும்பி பாருங்க என்பது போல அந்த வசனம் அமைந்திருக்கிறது. அப்படி என்றால் இந்த மாதிரியான நபர்கள் தேவனுடைய வார்த்தையை தேட மாட்டார்கள். தேவனுடைய வார்த்தையை தேட மாட்டார்கள் என்று சொன்னால் இவர்கள்ட்ட ஸ்பிரிச்சுவல் ஆக்டிவிட்டிஸே இருக்காது என்பதை பற்றி நான் பேசவில்லை. இவர்கள் ஒரு முடிவை எடுக்க வேண்டும் என்றால் தேவனுடைய நீதியையும் தேவனுடைய வார்த்தையும் மையப்படுத்த மாட்டார்கள். இந்த உலகம் என்ன சொல்லுகிறது, இந்த தத்துவம் என்ன சொல்லுகிறது, இந்த சினிமா இந்த கருத்து என்ன சொல்லுகிறது, இவர்கள் மற்ற கருத்துக்களை முதன்மைப்படுத்துவார்கள், தேவனுடைய கருத்துக்களை முதன்மைப்படுத்த மாட்டார்கள். இன்னும் சொல்ல வேண்டும் என்றால் அவர்கள் பிடித்த கருத்தை தேடுவார்கள், தேவன் சொன்ன கருத்தை விரும்ப மாட்டார்கள். அவங்க மனசுக்கு என்ன கருத்து பிடிச்சிருக்கிறதோ அதை உள்வாங்குவார்கள், அதை பிரஸ்தாபப்படுத்துவார்கள், அதை தான் சரி என்று மற்றவர்களையும் நம்ப வைப்பார்களே ஒழிய, ஆனால் தேவன் இந்த பிரச்சனையில் இந்த கருத்தை என்ன சொல்லுகிறார், நான் என்ன செய்ய வேண்டும் என்று தேவன் என்ன சொல்லுகிறார் என்பதை செய்ய மாட்டார்கள். இந்த விஷயத்துல சங்கீதம் 23 அந்த சங்கீதக்காரன் சொல்லுகிறான், மரண இருளின் பள்ளத்தாக்கிலே நடந்தாலும் பொல்லாப்புக்கு பயப்படேன், தேவரீர் என்னோடு கூட இருக்கிறேன். நமக்கு எவ்வளவு கடினமான சூழலாக இருந்தாலும் நமக்கு ஒரு ஆறுதலையும் சமாதானத்தையும் தேவனால் கொடுக்க முடியும். ஆனால் எல்லாம் இருந்தும் சமாதானமும் ஆறுதலும் இல்லை என்றால் நாம் நிலையை உணர்ந்து நாம் சரி செய்ய வேண்டியவர்களாக இருக்கிறோம். அப்படி வாழ தேவன் உதவி செய்வாராக. ஆமேன்.